கசகசா பட்டை சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அடுத்து கருவேப்பிலை வச்சுருக்கோம், அதை போட்டுருணும். அதை அப்படி கிண்டி விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வறுவல்னாவே தனியாக ஒரு டேஸ்ட்டு தான். இல்லை இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி தலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு சேர்த்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி அரைச்சி பேஸ்ட் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், 2 தக்காளியை அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுக்கலாம், நல்லா வேகட்டும். இப்போ வந்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஏன்னா மேலே தெரிக்கும். அதனால தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்பி மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 5 நிமிஷம் மூடி நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம். தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வரும்போது தான் நீங்கள் வந்து சேர்க்கணும். இதுக்குன்னே நான் தனியாக ஒரு பொடி ஒன்று சேர்த்துருக்கேன். அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்ன பொடிங்கிறத நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இது போட்டோன்னே அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும். அப்படி நம்ம அந்த வாசனை அப்படியே நம்ம இழுத்துட்டு வர அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இது போட்டோன்னே. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம அதோட மிக்ஸ் பண்ணியே விடணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஒரு 10 நிமிஷம் வரையும். அதனால கறியிலலாம் வேகும். அப்படியே இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுக்கலாம். நம்ம 10 நிமிஷம் இது பண்ணி அதை கிண்டி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணியும் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே வெறும் எண்ணெயிலே எப்படி நம்ம செய்யறதுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சேர்த்தே ஊற்றிட்டேங்கிறதுனால எனக்கு ஆயில் தேவையில்லை. இப்போ நம்ம இதோட சேர்த்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நம்ம அதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். தண்ணியே சேர்க்காம எப்படி சிக்கன் வறுவல் செய்வது எப்படின்னு நம்ம தான் பார்ப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடி வச்சிடலாம். நம்ம வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் எப்படி இருக்குது. நம்ம வெறும் ஆயில் மட்டும்தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். தண்ணியே சுத்தமாக நம்ம சேர்க்கவே இல்லை இதில் வந்து வறுவல் முடிச்சிட்டோம் நம்ம வந்து. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கான் தட்டிட்டு போங்க.